ஆர்ஆர்ஆர் இந்த படத்தை இந்தியாவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா இருக்கிற நம்ம ஊர் ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. பாகுபலி 1-2க்கு அப்புறமா எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் உருவாயிருக்கிற இந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த படத்தை பத்தி, அவரோட கரியர் பத்தி, அடுத்து வரப்போற படங்கள்னு நிறைய கேள்விகள் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்குங்க, தேங்க்யூ. இப்போ பாகுபலி மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பை எடுத்து அது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த படங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகுன்றது உங்களுக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். அப்படி இருந்தும் திரும்பவும் ஒரு மல்டி ஸ்டாரர், திரும்ப ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு எடுக்கிறதுக்கான அந்த ஒரு டிரைவிங் ஃபேக்டர் இருக்கும்ல சார், நம்ம வந்து இப்படி ஒரு படம் தான் எடுக்கணும் அப்படின்னு, அது எதுவாக இருந்தது? நான் ஒரு படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் எடுக்கணும் அந்த மாதிரி யோசிப்பு எனக்கு இருக்காதுங்க. நான் ஐ எம் ஓப்பன் டு எனி திங். ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா அது முடிஞ்சிச்சு. பாகுபலி இஸ் டன், ஓவர் வித். அஃப்கோர்ஸ் ஐ வில் ஹாவ் த loving memories of the film, but afterwards it is done. So next I will look for a film which will move me, which will make me excited, and excitement varanum, and the idea, and the kada, and the whatever plot point keta or excitement varanum, enak varanum, audience next modala enak varanum. So and madri excitement vandichana adu endha madri padavanalum I will do it. உங்கள் ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போதே நீங்கள் சொல்கிறது இப்போது எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்றது தெரியும் சார். ஏன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் பேஸ் பண்ணி, விக்ரமார்க்கோட போலீஸ் ஸ்டோரி, நானி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், இது மாதிரி பல வகையான ஜான்ராக்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. இந்த மல்டி ஸ்டாரர் மூவிஸை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் எப்பயுமே. அதுலேயும் இந்த படத்தில் நார்த்லேருந்து சவுத்துலேருந்து எல்லா பக்கத்துலேருந்தும் நீங்கள் கேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கேஸ்டிங் ஐடியா பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு நான் ஸ்டார்டம் பற்றி யோசிக்க மாட்டேங்க. ஒன்ஸ் த ஆக்டர் கம்ஸ் இன் டு த ப்ராஜெக்ட், எனக்கு அவர் ஆக்டர், என் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. என் படத்தில் தாரக் அண்ட் சரண் கிடையாது, ராம் அண்ட் பீம் ஹீரோஸ் இன் மை ஸ்டோரி, அண்ட் ஐ வில் லுக் அட் தெம் லைக் டெமிகாட்ஸ், ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான் நான் அவரை பார்ப்பேன். அண்ட் மை என்டையர் மைண்ட் இஸ் அபவுட் ராம் அண்ட் பீம் அண்ட் சீதா. அப்படி தான் அவர் வெளியில் அவர் ஸ்டார்டம் என்ன, அவர் யார், அது என்னை நினப்புக்கே வராது அது. ஸோ ஐ வில் டேக் தட் அவுட். ஸோ பிகாஸ் ஆஸ் அ டைரக்டர் ஐ லவ் மை கேரக்டர்ஸ். ஐ வில் பி இன் த சீன்ஸ், ஐ வில் பி பில்டிங் தம் as I should. So for me it's not a problem at all. உங்களோட படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மாஸ் காட்சிகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த ஹீரோக்கான பில்டப்பாக இருக்காது, அந்த கேரக்டருக்கான ஒரு பில்டப்பாக இருக்கும். இப்போ அமரேந்திர பாகுபலின்றவர் இதை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேற யாராவது ஃபிட் பண்ணாலும் அந்த கேரக்டருக்கான மாஸாக தான் இருக்கும். அதே மாதிரி மகதீரால வந்து சாவறதுக்கு முன்னால் 100 பேரையாவது கொண்டுட்டு தான் அந்த இவங்க சாவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் படம் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? என் படத்தில் மாஸ் வந்து அந்த கேரக்டர் தான் இருக்கும், ஹீரோக்கு இருக்காதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அது நேச்சுரலாங்க, அப்படி தான் யோசிப்பேன் நான். ஸோ பட் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதுக்கு கிளாஷ் வராது. ஏன்னா என் படத்தில் ஹீரோன்னா சூப்பர் ஹீரோ தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டம்க்கு இதுக்கும் கிளாஷ் வராது. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குமா சார்? ராஜமௌலி சார் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சூப்பர் ஹீரோ படமும் நடித்த மாதிரி ஆச்சு, ஒரு மாசான படமும் நடித்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்கள் டீம், அந்த க்ரூ வந்து த்ரூ அவுட்டாக எல்லா படத்துலையும் அப்படியே அதே க்ரூவோடவே ட்ராவல் பண்ணிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? அந்த கம்ஃபர்டபிலிட்டி, அந்த பாண்டிங், அதை தாண்டி வேற என்ன ஒரு ஸ்பெஷலான? இல்லை, மெயின் வந்து இந்த இவ்வளோ பெரிய படம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட் வில் டேக் டைம். 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். அது தட் லாங் ஏ பீரியட் ஒரு ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இது ஹெச்ஓடிஸ்க்கு, ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த ஆட்டிடியூடு இருக்கணும். ஓகே, இட் இஸ் அ லாங் ரன், வி ஹாவ் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட், அந்த மாதிரி ஆட்டிடியூடு இருக்கணும். ஸோ எனக்கு லக்கியாக அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கிடைச்சாங்க. ஸோ ஐ கண்டினியூ வித் தட். இந்த ஆர்ஆர்ஆர் பிளாட் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு சார்? தெரிஞ்ச உடனே இதை படம் பண்ணுன்ற ஐடியா எப்படி உருவாச்சு? அதை பற்றி கொஞ்சம். எனக்கு ஃப்ரம் அ லாங் டைம் ஐ ஹேட் தட் 2 சூப்பர் ஹீரோஸ்னு
சம்பந்தம் இல்லாத ரெண்டு சூப்பர் ஹீரோஸ்னு ஒரு ஸ்டோரி லைனில் எடுத்துக்கு வரணும் அந்த மாதிரி ஆசை எனக்கு எப்போலேருந்து உண்டு அது. ஓகே. ஸோ அண்ட் when I struck upon the idea, okay, ஏன் ரெண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஆக்சுவலாக அல்லூரி அண்ட் கொமரம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவர் பற்றி நிறைய ஆளுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில், ஆந்திரா, தெலுங்கானாவில் தெரியும். பட் அவர் எப்போவுமே அவர் வாழ்க்கையில் அவர் எப்போவும் மீட் ஆகலை. அவர் டூ டிஃப்ரெண்ட் ஜெர்னிஸ் அது. பட் அவர் ரெண்டு பேர் எடுத்துக்கு வந்தால் அது எனக்கு சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் எ கம்ப்ளீட்லி ஃபிக்ஷனல் டேல். இது பயோபிக் கிடையாது, ஹிஸ்டரி கிடையாது, பேட்ரியாட்டிக் ஃபிலிம் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப். பேட்ரியாட்டிசம் பேக்ட்ராப்பில் இருக்கும், அண்டர்நீத்து இருக்கும். பட் இட்ஸ் மோர் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் டூ சூப்பர் ஹீரோஸ். அப்படி டூ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். தட்ஸ் த ஐடியா. ரீசெண்டாக சரிலேறு நீக்க ஒரு படத்தில் வந்து இந்த அல்லூரி சீதாராமராஜு அப்படின்ற ரெஃபரன்ஸ் வச்சு அதுக்காக ஒரு சீனும் வச்சுருந்துருப்பாங்க சார். அந்த இது பார்க்கும்போது தான் எங்களுக்கு அந்த கேரக்டர் பற்றி முதல்ல தெரிய வந்தது. ஸோ இந்த இதோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், ஒன்று தீ, இன்னொன்று தண்ணி அப்படின்றது. இந்த உருவகம் வந்து நீங்கள் கேரக்டர் டிசைன் பண்ணும்போது கொண்டு வந்தீங்களா? கேரக்டர் டிசைன் ஏன்னா இந்த ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வெரி டீப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை. தே ஹேவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஸோ ஐ ஹாவ் டு என்ஹான்ஸ் தெம். அவர்னு என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ எழுதும்போது இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் எழுதும்போது கார்கி கிட்ட சொன்னேன், ஸோ திஸ் இஸ் த analogy that I want and சொல்லிட்டு. Then he started writing. As he started writing also, I had more images in my mind. So தீ and நீர், தண்ணி எப்படின்னா, தண்ணி ஜாஸ்தி இருக்குன்னா, தீ கம்மி இருக்குன்னா, no, it will put off the fire. If the fire is more and water is less, the water will get evaporated. So இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கரெக்டான இடத்துல மீட் ஆகலைன்னா one will destroy the other. Tea and thanni. But if they come in the right moment, in the right way, then you can make, the fire will make water into a steam, and the steam can power an engine, and it can give you power. It can be a positive energy. Rendu negative energies positive idum. So அந்த மாதிரி ஐடியால I kept that. ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட்ல மட்டும் நாங்கள் பார்த்தோம் சார், தண்ணிக்குள்ளே ரெண்டு பேர் நடந்துட்டு இருப்பாங்க, அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமாம். அது அந்த படத்தில், அந்த சாங்கில் அது வெறும் ஒரு 4-5 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். பட் வி ஒர்க் ஃபார் 5 days ஃபார் இட். அவர் தண்ணிக்குள்ளே போகிறது ப்ராக்டிஸ் பண்ணி, தண்ணிக்குள்ளே ஓடுறது. அது கிராஃபிக்ஸ் கிடையாது, நிஜமாவே தண்ணிக்குள்ளே நிஜமாக அதை உள்ளே எடுத்துக்கு போனாங்க. நிஜமாக தான் ஒரு 25-30 feet பூல் உள்ள எடுத்து போயிட்டு அங்கே செட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு நிஜமாகவே பண்ணது. ஏன்னா உங்கள் படத்தில் வந்து கிராஃபிக்ஸ்க்கு எப்பயுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ இந்த அண்டர் வாட்டர் ஷாட்டுங்கும் போது ஒரு வேளை கிராஃபிக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கேட்கல. நிஜமாக தான் அவர் எடுத்து போனோம். ஓகே. அதே மாதிரி ஸ்டன்ட் சீன்ஸ்லையுமே நீங்கள் வந்து பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. எப்பயுமே அந்த ஒரு ஸ்டன்ட் சீன் வரும்போது ஆடியன்ஸ்குள்ளே அந்த எலிவேஷனும் பயங்கரமாக இருக்கும். நான் போனேன்னா இப்போ அவனை அடிச்சிருவேன்ற மாதிரி ஒரு பீக்கில் தான் அந்த ஸ்டன்ட் சீன் இருக்கும். அவ்வளோ ஒரு கோவத்தோடு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அடித்தா 10 அடி பறக்கிற மாதிரி காட்டுறது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து என்னைக்காவது உங்களுக்கு விமர்சனமாக மாறி இருக்கா? நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கீங்களா? ரொம்ப இருக்கும் அங்கே இருக்குமா? சி, பிகாஸ் ஐ ரியலி ட்ரை டு ஸ்ட்ரெச் மை இமேஜினேஷன் வெரி லாங். அந்த மேக் பிலீவ் ப்ராசஸில் இஃப் எனி திங் கோஸ் ராங், சிஜி கோஸ் ராங், or a little bit edit goes wrong, or the whatever small thing goes wrong, then people will comment, this looks like physically impossible and the madri comments varum. But I depend more on emotion. If the emotion quotient correct ah irukana, and the madri chinna tappella theriyadu. Most of the audience will ரசிப்பாங்க அந்த சீன்ஸ். அதே மாதிரி பொதுவாகவே ஒரு சேயிங் சொல்லுவாங்க சார், ஒரு எதிரியோட பகையை விட நண்பனோட பகை தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. அதுலேயும் இந்த துரோகம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய எமோஷனாக இருக்கும். நிறைய படங்களில் வந்து அதனால தான் ஒரு பெரிய பூகமே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் இவங்க எந்த பாயிண்ட்ல பிரிவாங்க என்னன்றதுக்கு வந்து ஏதாவது சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியுங்க? அது சொன்ன கதை சொல்கிற மாதிரி தானே. ஸோ பட் நீங்கள் சொன்னது கரெக்ட். ஆக்சுவலாக
ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ஓட கிளாஷில் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்காது. பிகாஸ் ஆல்ரெடி ஆடியன்ஸ் வந்து ஒரு சைடு எடுத்துடுவாங்க, ஓன் ஒன் கேரக்டர். ஸோ அதில் பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்காது. பட் வென் யூ ஹாவ் எ ஃபைட் பிட்வீன் டூ குட் கேரக்டர்ஸ், டூ ஹீரோஸ் நடுவில் ஒரு ஃபைட் இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக கான்ஃப்ளிக்ட் தான். யார் பக்கத்தில் போனோம், ஐயோ 2 பேர் அடிக்கிறாங்களே, 2 பேர் திரும்பி ஒன்றா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ட்ரைவ் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. தட் இஸ் ஃபார் ஆஸ் அ ஸ்டோரி ரைட்டர், ஆஸ் அ ஸ்டோரி டெல்லர், தட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் டு மேக். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. RRRல கிடைச்சிச்சு. ஃபைட் பிட்வீன் டூ குட் பீப்புள் அண்ட் த கான்ஃப்ளிக்ட் வில் பி வெரி நைஸ். முதல்ல இந்த பீம் ஃபார் ராமராஜு ஃபார் பீம் வீடியோ வந்தப்போ என் அண்ணன் என் தம்பி அப்படின்னு அவங்க பேசிக்கிற அந்த டைலாக் கூட வந்திருந்தது. பட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது இவர் கன்னு வச்சு அவர் அடிக்கிறாரு, நான் அவனை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த டப்பிங் 2 பேரும் இவங்க தான் பண்ணணுன்ற டெசிஷன் நீங்கள் எப்போ எடுத்தீங்க சார்? பிகினிங்லேயேங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் in the beginning itself, ஒரு 1 week 10 days ஷூட்டிங் ஆன பிறகு பார்க்குறப்போ அந்த ஆன் லொக்கேஷன் எடிட் பண்ணும்போது தான் அவர் வாய்ஸில் இருக்கிற எமோஷன், 2 பேர் வாய்ஸில் இருக்கிற எமோஷன் வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வேறு டப்பிங் ஆர்டிஸ்டோட பண்ணால் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தே கேன் இமிட்டேட் தட். பட் இந்த எமோஷன் இவருக்குள்ளே வந்து இருக்கிற எமோஷன், பிகாஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் தட் எமோஷன், அது வந்து ரிப்ளிகேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ செட் அப்போ சொன்னேன், யூ ஹாவ் டு டப் ஃபார் யுவர் செல்ஃப் இன் ஆல் 4 languages. And also they know a little bit of the language, not perfectly, but they know Hindi, they speak Tamil, they speak, Tarak speaks Kannada also, Telugu own language. So konjam touch irukku, ella languages la touch irukku. And we also had people like Karki and assistant Vijay, co-director Vijay, avaru kuda irundanga. So they had a difficult time doing the dubbing to get the nuances of the language right, but they did a great job. ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட்ல கூட ராம்சரண் சொல்லியிருந்தாரு, கார்கி எஸ் சொன்னாதான் அங்கேருந்து நான் வெளில போவேன். ஓகே, யார் சரண் அந்த விஷயத்தில் he will, it is impossible. ஒரே சென்டென்ஸை நீங்கள் 10 வாட்டி சொன்னால் ஃபஸ்ட் சென்டென்ஸ்க்கு 10வது வாட்டி கொஞ்சம் குறையும், எனர்ஜி குறையும், சம்திங் யூ வில் ஃபீல். 100 வாட்டி சொன்னால் இன்னும் சரண் குறையவே குறையாது. அந்த அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க அன்டில் கார்கி சேஸ் எஸ் யூ காட் இட் ரைட் அண்ட் சொல்கிற வரைக்கும் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நோ எனர்ஜி, பேஷன்ஸ் கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாது. அவ்வளோ லவ் அண்ட் டெடிகேஷன் இருக்கிறதுனால தான் அது. அதே மாதிரி இங்கே செட்டில் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணது தாரக் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான டார்ச்சராக இருக்கும் சார்? ஏதாவது ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, தாரக் வந்து அவருக்கு நிறைய நேரம் சிச்சுவேஷன் சீரியஸாக இருந்தால் பிடிக்காது. his head will get heated. ஸோ ஜாலி பண்ணிடணும், சிச்சுவேஷன் ஜாலி பண்ணிடணும். ஸோ நான் சீரியஸாக இருக்கேன்னா செட்டெல்லாம் சீரியஸாக இருக்கும். ஸோ he wants to come and do something to me so that I break my seriousness and the seriousness in the set will come down. So he will do something வந்து மொத்தம் போடுவாங்க, இல்லைன்னா he will pinch me, ஏதாவது இல்லைன்னா சண்டை கூப்பிடுவாங்களா சார்? ஜக்கனான் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா வந்து சண்டை போடுவாங்க. ஏதாவது அந்த சின்ன பசங்க மாதிரி ஏதோ பிள்ளை மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது வந்து கிள்ளி வச்சா உங்களுக்கு இன்னும் கோவம் வராதா சார்? Charan is more calm and serene and gives lot of respect, not just to me, he gives respect to everyone. ரெண்டு வித்தியாசமான ஆள். படத்தில் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனுமே 2 பேரும் வேறு மாதிரி. கம்ப்ளீட். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னால் ஜூனியர் NTR சாரோட முதல் படமும் உங்களுக்கும் ஒரே இதாக தான் அமைஞ்சது. உங்களுக்கும் டைரக்டோரியல் டெபியூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏமதங்கா பண்ணியிருந்தீங்க. நடுவில் பெரிய சிம்மாதிரி, அதுக்கப்புறம் நடுவில் பெரிய கேப் ஆயிடுச்சு சார். அது எதனால ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ளே நான் பண்ணது 4 படம் தான். மரியாதை ரமண்ணா, பாகுபலி, மகதீரா, அவ்வளோதான் 4 படம் தான் பண்ணேன் நடுவில். பட் ஒரு படம் ரொம்ப நாள் எடுத்ததுனால இட் லுக்ஸ் லைக் வி ஹேட் அ லாட் ஆஃப் கேப்.
பட் ஏதாவது ஆக்சுவலி ஐ படம் டென்ட் பார்த்துட்டு இந்த படம் நான் பண்ணியிருப்பேனே எனக்கு கொடுத்துக்கலாம்னு கேட்டிருக்காரா சார்? ஆச்சாரன் தாரக் இல்லை பட் அவருக்கு தெரியும் இந்த கேரக்டருக்கு நான் தாரக் தான் வேணுமான்னு நினச்சேன்னா தாரக் தான் வேணும், அது அவருக்கு தெரியும். ஸோ ஹீ நோஸ் தட் ஐ வில் கம் பேக். நான் எங்கே போனாலும் திரும்ப அவர்கிட்ட வருவேன்னு அவருக்கு தெரியும். ஓகே. நீங்கள் செட்டில் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கட்டு சொல்லவே மறந்து போன அளவுக்கு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி சீன்ஸ் நீங்கள் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நிறைய வாட்டி அதான் சொல்லிட்டு இருக்குல்லங்க, இந்த படத்தில் த பெஸ்ட் திங் எக்கச்சக்கமான ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எமோஷ்னல் இது இருக்குது, விஷுவல் எக்ஸ்ட்ராவேகன்ஸை இருக்குது. பட் நீங்கள் வந்து வாட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் ஆர்ஆர்ஆர்னு கேட்டால் நான் பர்ஃபார்மன்ஸஸ் சொல்வேன். நிறையா வாட்டி ஜஸ்ட் த கேமரா அப்படி வச்சு அவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். கற்றுறது மறக்க மாட்டேன், பட் திரும்பி திரும்பி ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஜஸ்ட் ஈவன் இஃப் க்ளோஸ்அப்ஸ் பார்த்தாலும் கூட அவர் கண்ணில் இருக்கிற அந்த ஸ்டாய்க்னஸ், அந்த எமோஷன், அதெல்லாம் ஐ எம் சூப்பர் ஹாப்பி. சார், நீங்கள் பாகுபலியில் ஒரே ஒரு சீனில் கேமியோ பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களில் கேமியோ பண்ணியிருக்கீங்க. கேமியோன்னு கூட சொல்லக்கூடாது, ஜஸ்ட் கேமரா வந்து அப்படி வந்து ஒரு பேர். எப்போ ஆக்டிங் பண்ண போகிறீங்க சார்? உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆக்டிங் கேரக்டர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு வாட்டி கேமரா வந்து அப்படி வந்து அப்பியர் பண்ணுறதுக்கு ஓகே. ஏன்னா நீங்கள் நேற்று ஸ்டேஜில் பேசும்போதுமே ஒரு மாஸ் ஹீரோ பேசின மாதிரி தான் இருந்துச்சு சார். இங்கே வந்துட்டீங்க, அடுத்து அங்கே போவோம், அங்கேயும் வந்துடுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது சொல்கிறேன் அப்படின்னு வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறது அது ஒரு எனர்ஜி இருக்கும். தட்ஸ் ஈக்குவேஷன் தட் ஐ ஹேவ் வித் ஃபேன்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன் அதுதான், அவ்வளோதான். ஓகே. தமிழ் மூவிஸ் நீங்கள் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுறீங்களா சார்? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்த நிறைய கிடையாதுங்க. என்ன டைமே கிடைக்காது. ஒன்ஸ் வி கெட் இன்டு ஃபில்ம் லைக் திஸ், போய் கொஞ்சம் ஒழுங்காக உட்காந்துட்டு ஒரு படம் பார்க்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டே இருக்காது, டைம் கிடைக்காது. ஸோ ஐ குடன்ட் சி மச் ஆஃப் த ஃபில்ம். பட் ரீசெண்டாக நான் பார்க்கலன்னு கூட வீட்டில் மை டாட்டர் லவ்ஸ் தமிழ் மியூசிக் லாட். எங்கே காரில் போனாலும் ஷீ வில் டேக் ஓவர் த ப்ளூடூத், ஷீ வில் கனெக்ட் ஹர் ஐபாட் அண்ட் ஷீ வில் பி பிளேயிங் மேக்ஸிமம் தமிழ் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு 2 மாதமாக அந்த செல்லம்மா பாட்டு வந்து கேட்டி ஐயோ எத்தனை வாட்டி வேறே பாட்டு போடணும் இல்லை, அதான் சாங் போட்டுகிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக் அப்படின்றது வந்து படத்துக்கு பேக் போன் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். எம்எம் கீரவாணி சாரோட மியூசிக் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பலமான விஷயம், அவரை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். அண்ணா வந்து மியூசிக் பற்றி நான் என்ன சொல்கிறது, 200 படத்துக்கு மேலே மியூசிக் பண்ணாங்க. என் படத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணாங்க. அவர் மியூசிக் பற்றி புதுசாக இப்போ சொல்ல தேவையில்லை. பட் அவர் என்னக்குன்னா மோர் தென் மியூசிக், ஃபஸ்ட் காப்பி கிடையாது, டபுள் பாசிட்டிவ். இன்னும் டப்பிங் எல்லாம் முடிக்காமல் ஒரு கம்ப்ளீட் எடிட், ஒரு 2.5 hours ஃபில்ம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணி அவருக்கு நான் ஐ வில் ஷோ இட் டு ஹிம். அப்போ அவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் மேலே ஹோல் யூனிட் வந்து ஒரு டென்ஷனில் இருக்கும். எஸ்ன்னு சொன்னாரன்னு, நல்லா இருக்குன்னு சொன்னாரன்னா படம் சூப்பர் ஹிட். அவர் இல்லை கரெக்டாக இல்லைன்னு சொன்னாரன்னா ரீஷூட், ஃபிக்ஸ்டு அது. ஸோ அவர் ஜட்ஜ்மெண்ட் மேலே நான் சீன்ஸ் மட்டுமா இல்லை மொத்த சீக்வன்ஸே கூட? ஹோல் சீக்வன்ஸ். சீனில் இருக்கிற சின்ன ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அது ஓகே, அது யாராலும் எடிட்டிங்கில் கூட சில வாட்டி கரெக்ட் பண்ணுவான். பட் அந்த ஃப்ளோவில், அந்த எமோஷனில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அவர் உடனே கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அவர் அங்கே மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஐ வில் ரீஷூட். நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் இட். உங்களோட படத்தில் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் இருக்கும், எமோஷன் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது எனக்கு மற்றதை விட கஷ்டம். ஒரு ஆக்ஷன் சீன் கிரியேட் பண்ணுறதா இல்லை எமோஷனல் சீன் கிரியேட் பண்ணுறதா, எந்த மாதிரி ஒரு சீன் டைரக்ட் பண்ணுறது? காமெடி சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறது எனக்கு கஷ்டம். எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் தே கம் டு மீ லைக் தட். காமெடி கிரியேட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். மகதீரா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம், அதுக்கு அடுத்த படம் மரியாதை ரமணா. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். அப்படி ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி மூவி, அதுவும் சுனில் சார் ஹீரோ பண்ணவர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. திரும்ப அந்த மாதிரி ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் உங்கள்கிட்ட இருந்து வருமா சார்?
தெரியும். நான் பண்ணது வந்து அந்த ஸ்டோரி கிடச்சிச்சு. அது ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு வந்து அதில் காமெடியோட அதில் இருக்கிற எமோஷன் தான் எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும். அதனால தான் அந்த படம் பண்ணேன். பட் இஃப் யூ கெட் அ ஸ்டோரி லைக் தட், சின்னதாக பெருசுதாக ஒன்றுமே இல்லை, ஐ வில் டூ இட். உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மகாபாரதம் தானே சார்? அந்த ட்ரீமை நோக்கி எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கீங்க சார்? எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகும்? It will take a long time. I have to develop my technical skills to even attempt a Mahabharata. நீங்களா சார்? கிட்டத்தட்ட பாகுபலி, RRR, மகதீரெல்லாம் பண்ணிட்டீங்களே சார். அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். இந்த மகாபாரதம் பண்ணோன்னா into 100. கிராஃபிக்ஸ் விஷயம் மட்டும் அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல இந்த ஷூட் பிளான் பண்றதுல வந்து ரொம்ப சின்ன விஷயம். ஓகே. This is like handling a mega project. Just to get everything onto the paper itself will take 2 years. ஓகே சார், அடுத்ததா எல்லாரும் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி கேட்ட ஒரு கேள்வி தான், இருந்தாலும் தந்தி டிவி நேயர்களுக்காக நானும் ஒரு வாட்டி கேட்குறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ராஜமௌலி சாரோட அசோசியேஷன் நடக்குமா? ஐயா, நான் கூட எதிர்பார்ப்பேங்க. பட் நான் எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் அதான் சொல்லணும், என்கிட்ட ஸ்டோரி இல்லைன்னா நான் அவரை அப்ரோச் பண்ணுறது கூட தப்பு. அது ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நான் அவரை வச்சு படம் எடுத்தேன்னா முதல் 10 நிமிஷத்துக்கு டயலாக் புரியக்கூடாது, ஆடியன்ஸோட விசில் சவுண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஷூர், ட்ரூ. ஸோ நான் பார் வந்து அங்கே செட் பண்ணியிருக்கேன். ரஜினி சாரோட பண்ணோன்னா அப்படி தான் இருக்கணும். அது கொஞ்சம் கம்மி இருந்தாலும் கூட நானே அப்ரோச் பண்ண மாட்டேன். ஏதாவது படம் பார்த்துட்டு அவரு உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காரா சார்? ஏன்னா அவர் யூஸ்வலாக ஒரு படம் பார்த்து டேரக்டர் பிடிச்சிச்சுன்னா அவரே கேட்டுருவாரு, எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்டிருக்காங்களா சார்? எனக்கு இல்லை, கதை ரெடி பண்ணிங்கன்னு கேட்கல, பட் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓ, இது வரைக்கான டிஸ்கஷன் ஸ்டேஜ் வரைக்கும் கூட இன்னும் போகல? இல்லை, போகல. ஓகே சார், RRR படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு தந்தி தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.